வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே. இப்போ தான் பேரனை ஸ்கூலுக்கு வழி அனுப்பிச்சிட்டு அப்படியே வாக்கிங் பண்ணுறேன். இனிமேல் தான் போயிட்டு குளிக்கணும் எல்லாம். ஓகேவா? இன்றைக்கி சின்ன கதை தான். ஒரு வாத்தியார் என்ன பண்ணுறது, ரொம்ப கோவக்கார வாத்தியார். அந்த ஸ்கூலில் இருக்கும்போது 2 பசங்க மட்டும் அவருக்கு அடங்க மாட்டுறாங்க. அதனால் ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு, நீ மாடு மேய்க்கு தான் நல்லாக்கி, நீ உனக்கு படிப்பே ஏறாது அப்படின்றது. இன்னொருத்தனை பார்த்து, எப்போ பாரு மற்றவனை காப்பி அடிச்சுட்டே இருக்கிற, நீலாம் என்னத்த வாழ்க்கையில் உருப்பாட போகிற அப்படின்றாரு. சில நேரத்தில் நம்ம சொல்கிற வார்த்தைங்க பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான உதாரணம் இது. அந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டி ஒரு டி நகர்னு வைங்களேன், அங்கே போயிட்டு இருக்கும்போது எதுக்கு அவன் ஸ்டூடெண்ட் வரான். யார்? அந்த படிப்பு ஏறான்னு சொன்னார், மாடு மேய்க்க தான் போகணும். அந்த ஸ்டூடெண்ட் வேணாம். பார்த்துட்டு வாத்தியாரை பார்த்துட்டு, சார் எப்படி இருக்கீங்க சார்ன்றான். இவர் பார்க்குறாரு. அவன் பேரை சொல்லி, அவன் தானே நீ? ஆமாம். அப்போ நல்லா படிச்சிருக்கலாம், என்ன பண்ணுற நீ? சார் நீங்கள் என்ன சொன்னீங்க சார்? என்ன? மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு. நான் இப்போது மாடு தான் சார் மேய்ச்சிட்ருக்கேன், பால் வியாபாரம் பண்ணுறேன். படிச்சுருந்தா நல்லா வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு. சரி, 2 பேரும் போய் ஒரு இடத்துல டீ சாப்பிட போகிறாங்க. டீ சாப்பிடும்போது அப்போது அவருக்கு ஃபோன் வருது. யார்? அந்த பையனுக்கு. அவன் எடுத்து வாத்தியாருக்கே பேசுகிறான். சொல்கிறா என்னப்பா? அவன் சொல்கிறான், இது மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. பேசி வச்சோன்னே வாத்தியார் கேட்குறாரு, என்ன வீட்டில் இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், என் பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறான். மந்த்து இல்லை, இந்த மந்த்து எண்டில் கலெக்ஷனை பற்றி என் மேனேஜர் பேசணும். இப்போ இவனே மாடு மேய்க்கிறேன்னு சொன்னான். மேனேஜரான வாத்தியாருக்கு ரொம்ப குழப்பம். என்ன நீங்கள் சொன்னது மாதிரி நான் மாடு தான் சார் மேய்க்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 100 மாடு மேய்க்கிறேன். எனக்கு வருஷத்துக்கு இது மாதத்துக்கு எப்படியும் ஒரு 7 லட்சம் கிட்ட வருது. அது பெரிய நான் ஷெட்டெல்லாம் போட்டு மாடை பார்த்துக்கிறேன். 7 லட்சம் வருது. அதுதான் இப்போ மேனேஜர் பேசினார். மேனேஜர், ஆமாம், நான் அதுக்கு ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி மேனேஜர் போட்டுருக்கேன். அதான் அவருடைய வரவு செலவு கணக்கெல்லாம் சொன்னார். என்னான்னு எல்லாம் வரவு செலவெல்லாம் போக உன்னுடைய சேலரியும் நீ 1 லேக் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வாத்தியார் பாரு, இன்னும் 1 லேக் ஆனால்? ஆமாம் சார், அவ்வளோ உழைப்பு இருக்குது சார். அதான் 1 லேக் எடுத்துகிட்டு மீதியை 5 லேக்ஸை வந்து பேங்க்கில் போடு அப்படின்னு சொல்லிட்டேன் சார். ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்குது சார். இந்த வாத்தியாருக்கு ஒரு நிமிஷம் மயக்கமே வந்துச்சு. நம்ம மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னா இவன் இவ்வளோ பெரிய நம்ம அதாவது சொன்ன வார்த்தை உண்மையாயிட்டு இவன் இவ்வளோ பாப்புலர் ஆகிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிறேன். இது ஒன்று. இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வேறு மாதிரி சொன்னார். அந்த கதையை பின்னாடி வரும். ஓகே.